வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் மாளவியா யோகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு யோகமான பலன்களை பஞ்சமகா புருஷ யோகத்தில் இந்த மாளவியா யோகம்தான் மிகப்பெரிய யோகமாக. ஏன்னா சுக்கிரன்றது பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவு, அதீதமான ஒரு நாகரிகமான வாழ்க்கை, அடுத்து ஒரு லக்ஸுரி லைஃப்பை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். பணம், பொருள், வீடு, மனை, வாகனம், அதே மாதிரி ஒரு அழகான மனைவி, இப்படி எண்ணிலடங்காத நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன் தான் இந்த மாளவியா யோகமாக கிடைக்கிது. எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குதா, எங்களுக்கு திடீர் யோகம் காத்துட்ருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி வருகின்ற யோகங்கள் தான் இந்த மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மகர ராசியில் ஏற்கனவே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த சுக்கிரனும் வரார். அடுத்து அந்த மகர ராசியில் சுக்கிரன் வரும்போது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வேறு இருக்குது. ஏன்னா இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆண்களுக்கு களத்திரக்காரகன், செவ்வாய்ன்றது பெண்களுக்கு களத்திரக்காரகன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது தான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவுவதற்கு எல்லா அன்பும் சேர்ந்து வரக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள், ஒரு மாத கால அளவிற்கு இந்த மகர ராசியில் இருக்க போகிறார். இந்த மகர ராசியில் இருந்து அவருடைய கேந்திர ஸ்தானமான அந்த 10ஆம் இடம், மேஷ ராசிக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகம் எப்படி வரப்போகுது, எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ சுக்கிரனுக்கு உங்களுக்கு பார்வை ஒன்றே ஒன்று தான், 7ஆம் இடமான 7ஆம் பார்வை மட்டும்தான். இந்த 7ஆம் பார்வை தானே அவர் எப்படியும் பார்க்கவும் இல்லை, எதுவும் செய்யலை. எப்படி எங்களுக்கு யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோகத்தினால மாளவியா யோகம் பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 இந்த 4 இடத்துல இருக்கும்போது, ஒரு ராசிக்கு இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த யோகம் அது தானாகவே வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருந்து வலுவாக இருந்து அந்த ராசிக்கு பலனை கொடுக்க போகுது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிர பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த பணத்தினால நிறைய அவமானங்கள், நிறைய பொருள் நஷ்டங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுறேன், இல்லை நான் ஒரு பெரிய தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் ஏற்கனவே நிறைய பதிவில் போட்டிருக்கிறேன். உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கும்போது, அதாவது ராகு இருக்கும்போது தேவையில்லாத ஆசைகள் வரும், அதனால் நீங்கள் நிறைய மாட்டிக்கக்கூடிய நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பதிவுலலாம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் ஆசையின் மூலமாக அந்த ராகு உங்களுடைய ராசியில் இருக்கும்போது நிறைய ஆசைகளை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால் நிறைய அழிவுகளையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. எந்த மாதிரியான அழிவுகள்? ஒரு தொழிலே செய்யலை, நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிற ஆட்கள், என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் தொழிலில் இறங்குனீங்க. அந்த காசை ஒரு முதலீடாக போட்டிங்க. அந்த முதலீடாகப்பட்டது இன்றைய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கடனாக மாறி இருக்கும். அந்த ராகுன்றவர் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஆசையை கொடுத்து உங்களுடைய காசை எல்லாத்தையுமே விரயமாக்கிட்டு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு போயிட்டார். அதனால இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த கடனால் தொழிலுடைய அனுபவமே இல்லாமல், இந்த மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாட்டிலும் அந்த இடத்துல அந்த வேலையை செய்து முடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இறங்கி அந்த தொழிலில் இறங்கி, தெரியாத தொழிலில் இறங்கி அந்த தொழில்னால, ஏன்னா யார் சொன்னாலும் கேட்கக்கூடாத நபர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் தான். ஏன்னா வீட்டில் மனைவி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேண்டாம், இது செய்ய வேண்டாம்,
நாளைக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர்கள் தன்னுடைய உழைப்பை நம்பவர்கள். உழைக்காதவனுக்கு தான் தொழில் வராது. நான் உழைக்கிறேன், ராப்பகலாக உழைக்கிறேன், 24 மணி நேரமும் உழைக்கிறேன், எனக்கு என்ன தொழில் நஷ்டம் வரப்போகுது, என் கையில் காசு இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய ஏமாந்த நாட்கள் நிறைய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு உங்களுடைய கையில் இருந்த பணமாகப்பட்டது எல்லாத்தையுமே விரயமாக செலவு பண்ணியிருப்பீங்க. அடுத்து வேலைக்கு போகக்கூடிய நண்பர்கள், நான் தொழிலே செய்யலை, வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், என் காசு பார்த்தீங்கன்னா கடனில், அதாவது லோன்லேயே போயிடுச்சு. இஎம்ஐ வீடு வாங்கினேன், வீட்டுக்காக கடன், அடுத்து நகை வாங்கினேன், நகையை வச்சு அதுக்காக வீட்டுக்காக கடன். இப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எங்கள் கடனை புரட்டி எதில் போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றது, இல்லை அடுத்து நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடனை அதிகரித்து கொண்டு இருக்கின்ற நாட்கள் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே உங்களுக்கு விரயம் ஆயாச்சு. ஏன்னா ராகு பகவான் உங்கள் ராசியில் இருந்ததுனால எல்லா பொருட்களும் நஷ்டமாயாச்சு. இன்னுமே நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், எங்கள் கையில் ஒரு காசும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாச்சு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, முக்கியமாக சொல்ல போனால் இந்த 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட அந்த ரிஷபராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல வரார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய தொழிலுக்கு முதலீடை அவரே கொண்டு வந்து தரப்போகிறார். செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய 2ஆம் இடத்து தனஸ்தானாதிபதி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது மிக பெரிய வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுக்கு முதலீடு தானாக தேடி வரப்போகுது. உங்களுக்குன்னு தனியாக ஒரு கஸ்டமர்ஸ் தேடி வர போகிறாங்க. உங்கள் தொழிலாகப்பட்டது ஒரு ஆடம்பர ஒரு தொழிலாக ஆக போகுது. ஒரு லக்ஸுரியான, எந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு ஆடம்பரத்தை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரமாக தான் இந்த 30 நாட்கள் மாளவியா யோகமாகப்பட்டது தரப்போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த இதில் தொழில் செஞ்சவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், வேலைக்கு போயிட்டுருக்கிற நபர்கள், இந்த மேஷராசி அன்பர்கள், நாங்கள் எங்களுக்கு தொழிலெல்லாம் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் மேடம், எனக்கு வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேன், ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய கடன்கள், கடனே இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், விவாகரத்தாயாச்சு என்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ஒன்றாக சேர்ந்து எப்படி ஒரு காக்காய் கூட்டம் போல் நாங்கள் சேர்ந்து இருந்தோமோ, இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனித்தனி மரமாக, கணவன் தனி, மனைவி தனி, குழந்தைகள் தனி, அம்மா தனி, அப்பா தனி, இப்படி தனித்தனியாக இருந்து எங்களுடைய வேதனையை கூட ஒருத்தருக்கொருத்தர் ஒரு ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரிவினையை, ஏன் இவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எதிரி யாருமே இல்லை, அவர்களே தான். தன்னுடைய தேவையில்லாத வாக்குகளை வைத்து, தன்னுடைய தேவையில்லாத பேச்சுகளை வைத்து இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டார்கள். ஏன்னா தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி 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 எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்தது தான் மிச்சம் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில், இந்த மாளவியா யோகம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். நீங்கள் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நிறைய இருக்கா, நீங்கள் இன்றைக்கி போய் பேசுங்க. கண்டிப்பாக 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இன்றி நீங்கள் தைரியமாக, நீங்கள் தேவையில்லாமல் பிரிஞ்சீங்களா, இல்லை உங்களுடைய காலமும் நேரமும் உங்களையே பிரித்து வைக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்து பேசுனீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாகுவதற்கும், வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு வருமானம் அதிகரிக்க, ஒரு போஸ்டிங்காக காத்துட்ருக்குறீங்க, உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியனும் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால
இந்த காலகட்டம் மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த காலகட்டம் எதுவுமே கிடையாது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது, அரசாங்கம் சம்பந்தமான லாபம் கிடைக்க போகுது. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அரசாங்கம் மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது கிடைக்க போகுது. அது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. அந்த அரசாங்கம் மூலமாக ஒரு பெரிய உயர்வு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான நேரமாக இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. தேர்வு எழுதியிருக்கிறேன், எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, இல்லை எனக்கு அரசாங்கத்தில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கிறேன், இப்படி பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் உயரப்போகுது, வருமானம் கூட போகுது, நகைகள், ஆடம்பரம், சொத்து, வீடு, வாகனம், இப்படி ஒரு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. நகைகளை எல்லாத்தையுமே கடந்த காலத்தில் பேங்க்கில் வச்சுருப்பீங்க, ஏலத்திற்கு கூட சில பேருக்கு போயிருக்கோம். அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம். எப்படி உங்களுக்கு மகாலட்சுமி வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த அளவிற்கு பொன்னும் பொருளும் நகையும் வாகனமும் சொத்தும் உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாளவியா யோகம் தரப்போகுது. இந்த யோகத்தினால இந்த மேஷராசி அன்பர்கள் எல்லா வளமும் பெற்று இந்த காலகட்டத்தில், ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு, உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் யாருக்குமே இருக்காது. அந்த அளவிற்கு மனதை கல்லாக்கி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் எல்லா வளமும் பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுதுன்றதுல மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுறேன். அதற்குண்டான வாழ்த்துக்களும் அதற்குண்டான ஒரு தெய்வ பலமும் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.